நம்ம வந்துட்டு காலையில் 5 மணிக்கு மீன் வாங்கலான்னு கிளம்பிட்டோம். நம்ம வந்த இடம் வந்து பூம்புகார் தான், ஆர்பார் தான். நம்ம வந்ததே 5 மணிக்கு வந்ததே லேட்டாக போயிடுச்சு. அதனால் கல்லில் தூண்டி போட்டுருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம மீன் வாங்க வேண்டியதாக ஆகிடுச்சு. நம்ம வாங்கின மீன் வந்துட்டு குன்னல் மீன் தான். நம்ம 5 மீன் வாங்கினோம். 500 வந்துச்சு. அதில் ஒரு மீனை ஒண்டியில் நம்ம எடுத்து தந்தூரி போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம க்ளீன் பண்ணுறதை பார்க்குறோம். சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டோம். இந்த வயிறு பகுதியை நம்ம வெட்டி தான் எடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இதை டைமண்ட் ஷேப்பில் நான் கட்டி எடுத்துக்கிட்டேன். டைமண்ட் ஷேப்பில் வெட்டினா தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மசாலா எல்லாம் ஒன்றா சேர்றதை நம்மளால் சேர்க்க முடியும். அதே மாதிரி இந்த மீனை வந்துட்டு நம்ம வேகமாகவும் வறுக்கக்கூடாது. வேகமாக வறுத்தாலும் இது காந்து போயிடும். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் மசாலா எல்லா கேப்லேயும் சேர்ற மாதிரி அந்த வெட்டின இடத்துலலாம் நம்ம மசாலாவை உள்ளே தள்ளி விட்டாக்கா நல்லா சுவையாக இருக்கும் மீன். இதை மாதிரி நம்ம டைமண்ட் ஷேப்பில் வெட்டினா தான் வந்துட்டு மீன் நல்ல வேவறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த மசாலாவை கலக்கி நம்ம ரெடி பண்ணுறப்ப தான் எண்ணெய் அப்போயே நம்மளுக்கு நல்லா மீன்லேருந்து அப்படியே ஊறிக்கிட்டே. அதுலேயும் அந்த தலைக்கு உள்ள பக்கம் தான் நம்ம அதிகமாக நல்லா தடவி வைக்கணும். அப்போ தான் மீன் வந்துட்டு டேஸ்ட் மாறாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் எப்படி மசாலா அப்ளை பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். இது மாதிரி நீங்கள் வறுத்து பாருங்கள். அதேமாதிரி மீனை வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து வேகமாக வறுக்கக்கூடாது. ஸ்லோவில் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். மீன் வந்து வறுத்து சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டுங்க, வேறு லெவல். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.